எங்க ஒருத்தன் யாருமே இல்லாத தீவுல மாட்டிக்கிறான். அப்ப அந்த பீச்ல அவனுக்கு குடுவை மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைக்குது. அந்த குடுவியோட முடிய கஷ்டப்பட்டு துறக்குறான். உள்ள இருந்து புகையா வந்து பொண்ணு ஒருத்தி வெளியே வரா. இந்த பாண்டல்ல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ உனக்கு நான் 3 வாரம் தரப்போறேன். உனக்கு என்ன வேணுமோன்னு கேளுன்னு சொல்றா. நம்மளாலதான் மொரட்டு சிங்களாச்சு. மனசுக்குள்ளார பொண்ணுங்களை நினைச்சுக்கிட்டு எங்க போனாலும் என் பின்னாடியே வரணும், என்னையே சுத்தி சுத்தி வந்து லவ் டார்ச்சர் பண்ணணும்னு இவன் பெருமூச்சு விட்டுட்டு இந்த மாதிரி பொண்ணுங்க வேணும்னு கேக்குறான். இவன் கொஞ்சம் கேப் விடுறதுனால அந்த பொண்ணு இவன் பொண்ணுங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே வரத்த கொடுத்துருது. திரும்பி பார்த்தா ஏகப்பட்ட நாய்ங்க. இவன் எங்க போனாலும் இவனை துரத்தி லவ் டார்ச்சர் பண்ணுது. நாய்ங்க கிட்ட வந்து நூடுல்ஸ் ஆகி வந்தவன் இப்ப நான் தெளிவா இருக்கிறேன், இப்ப நான் 2வது வாரத்தை கேட்கறேன்னு சொல்றான். எனக்கு ஏகப்பட்ட தங்க காசுகள் வேணும், அதுவும் என்னால தூக்க முடியாத அளவுக்கு தங்க காசு வேணும்னு கேக்குறான். இதுதான் நீ யோசிச்சு கேட்கற வரமாடா. சரி நீ கேட்கற மாதிரியே தரேன்னு அந்த வரத்தையும் கொடுத்துட்றா. கடைசி வரத்தை கேட்க வரான். இவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு, நீ யாருமே இல்லாத தீவுல மாட்டிட்டு இருக்க, உன்னால தப்பிச்சு கூட போக முடியாது, நல்லா யோசிச்சுக்கலன்னு சொல்றா. நீ இவ்வளவு சொல்லி நான் என்ன லூஸ்தனமாவ கேட்க போறேன்? உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நான் தான் உன் கூட தான் வாழணும், உன்ன மாதிரியே அடுத்தவங்களுக்கு வரம் கொடுத்து லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு கேட்கறான். இந்த என் லைஃபை என்ஜாய் பண்ணுன்னு கடைசி வரத்தையும் கொடுத்துட்றா.